Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம் கடைசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் கூப்பிட வேண்டும். நிறைய பேர்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்திற்கு செல்வதில்லை, ஏனென்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் நமக்காக, நமக்கு முன்பே அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஏன் நாம் செல்வதில்லை என்று புரிய மாட்டேங்குது. ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நாளில் கூட நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய பாடல்களை வரிகளில் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன, அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம் நாவினால் உச்சரித்து பாடல்களின் மூலமாக அவரை நாம் துதிக்க வேண்டும். அப்படியாக நாம் வாரத்தின் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு ஓய்வு நாளாக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் அந்த ஆலயத்திற்கு சென்று அவரை நாம் துதிக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி துதிப்போம். இந்த நாளில் நான் கொடுக்கும் வார்த்தையானது, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தெல்ல தெளிவாக கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அதை ஏன் படித்து பார்க்கவில்லை என்று எனக்கு புரியாது. பைபிளை எடுத்துக்கொண்டு எல்லா வசனங்களும் படிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு திருவாசகத்தில் வார்த்தைகள் அழகாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகளை படித்து பயன்பெறுங்கள் என்று உங்களை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். வார்த்தைகளை படியுங்கள், படித்து பயன்பெறுங்கள். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். பிள்ளைகளே, கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்கள். இன்று இந்த கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இயேசு தோன்றும் போது நான் அவரை எப்படியாக சந்திப்பேன்? வெட்கத்தோடும் பயத்தோடுமா, அல்லது நம்பிக்கையுடன் வெட்கப்படுமாமா? நம்பிக்கையுடன் வெட்கப்படாமல் இருக்க நான் அவரில் நிலைத்திருப்போம். அதாவது அவருடைய குரலுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஜெபங்கள் மற்றும் வியாழ வார்த்தைகளின் தியானத்தின் மூலமாக அவருடன் தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒரு நாள் திரும்பி வந்து எல்லாவற்றையும் சரி செய்வேன், அதாவது தீமையை நியாய தீர்த்து விசுவாசிகளை நித்திய ஜீவனுக்குள் வரவேற்பேன் என்று வாக்குறுதி அளித்ததற்காக உமக்கு நன்றி. அந்த நாளில் நான் உமக்கு முன்பாக நம்பிக்கையுடனும் வெட்கமின்றியும் நிற்கும் வகையில் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மில் நிலைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை
இப்பொழுது பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் நமக்கு வார்த்தைகளை கொடுப்பார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, உயிர் உள்ளது, இதை யாரும் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக ஆலயத்தில் காத்து கொண்டிருப்பார். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் நம் வாழ்க்கையில் எவ்வளவு நமக்கு தேவையானது உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. நீங்கள் இன்றைய நாளில் இருந்தாவது ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். அப்படியாக இந்த நேரத்திலும் பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க வருகிறார்.
அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க நீர் ஆண்டவரை அவரோடு பேசும். என்னை தாழ்த்தி இந்த கருத்தை ஒப்படைக்கிறேன். நீரே காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கிருபை, கிரேஸ், அதை குறித்து நாம் சில வசனங்களிலே நாம் எப்படி வேதத்தில் இருக்கிறது என்று பார்க்கலாம். சங்கீதம் 84:11. Psalms 84:11. For the word of God is a sun and shield. The Lord will give grace and glory. To good things will withhold from that walk uprightly. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். இந்த வசனம் என்ன சொல்றது? அவர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். சூரியன் என்றால் உலகத்தில் காண்கிற சூரியன் அல்ல. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமானவர். நான் ஒளியாய் இருக்கிறேன், நீங்களும் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல தேவன் அவர். அப்படி என்றால் பாவ இருளான இந்த உலகத்திலே அவர் நமக்கு எப்படி சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதை விட அவருடைய வெளிச்சம் நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் கிருபையும் மகிமையும் ஆளுகிறார். அதாவது அவர் மகிமையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். குளோரிஃபைட் காட் என்று அதற்கு அர்த்தம். ஆகையால் அவர் எப்படி நமக்கு இருக்கின்றார் என்றால் நமக்கு நன்மையை வழங்குகிறவராக இருக்கிறார். நம்ம உலகத்தில் தப்பு செய்துனே இருப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் அவரோடு நாம் தினந்தோறும் ஜெபித்து அவரோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது அந்த பாவங்கள் நமக்கு அறியாமலேயே மன்னிக்கப்படுகிறது. இது அவருடைய மேன்மையான குணம். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். முதல்ல பார்த்தவங்க சூரியனும் கேடகமாகி நமக்கு கிருபையும் மகிமையும் வைத்து ஆடுகிறவர். உத்தமமாய் நடக்கணும், அதுதான் அவர் சொல்றாங்க, நன்மையை வழங்குகிறது. இந்த வசனத்தை படி பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இகழ்வோரை அவர் இகழ்கிறார். கேலி பண்றவங்கள அவரும் கேலி பண்ணி ஒதுக்கி வச்சிடறார். அது மாத்திரமல்ல, யாருக்கு அவர் கிருபை தருகிறார்னா தாழ்மை உள்ளவர்கள், அம்புல். நம்மை நாமே தாழ்த்தி, அப்பா பிதாவே, நீர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறீர், என் வாழ்க்கையின் நன்மை தீமைகளை அறிந்த தேவன் நீர், எனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நாம் நம்மை உயர்த்தாதபடி அவரை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். பாடுறோம் கிருபை கிருபை கிருபைன்னு. அந்த கிருபை எப்படி இருக்குதுன்னா இந்த வசனம் பேசுது. இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபை இஸ் கிரேஸ். அவருடைய கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, நாமெல்லாம் பாவத்தில் இருந்தவர்கள், நம்மை மீட்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் மீட்பர், நம்மை ரட்சிக்க வந்தவர். அவர் யாரா இருக்கிறார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த 3 குணங்கள் அந்த பேரில் இருக்கிறது. ஆகையால் அவர் நம்மை ரட்சிக்க வந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற அவர் அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார்.
இவர் ஜஸ்டிஃபைட் ரைட்டியஸ் பர்சன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் நீதிமான்கள் அல்ல, அவருடைய நீதியிலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நம்ம போய் என்ன பெரிய பணக்காரனா இருந்தாலும், என்ன வசதியா இருந்தாலும், ஒரு 1000 பேருக்கு நான் உதவி செய்தாலும், சாப்பாடு போட்டாலும், அதுலெல்லாம் நீதிமான நம்ம மாற்றாது. அவர் தான் நம்மளை மாற்றணும். அவருடைய நீதி தான் நம்முடைய நீதியாக இருக்கிறதுனால அவர் நம்மை நீதிமானாய் அழைக்கிறார். அதே படம் 5:20 பார்க்கிறோம். ரோமர் 5:20. Law entered that the offense might be bound அப்படின்னு சொல்லியிருக்குது. மீறுதல்கள் பெருகும் பொழுது நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் கிருபை அதிகமாய் பெருகுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது எங்க பார்த்தாலும் தப்பு செய்யணும். அவர் தேர்ந்தெடுத்த ஜனங்களும் பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் முதன்மையாக கொடுத்து, வல்லமை கொடுத்து, வரங்களை கொடுத்தாலும் அவங்க நல்லதே செய்துவிட்ட பிறகு தவறான பாதிப்பு போடுறாங்க. அதனால நாங்க சொல்லுகிற மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. மோசனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை அந்த எகிப்தியரோடு வணங்கி வந்தார்கள். அதனால்தாக நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் தேவனுடைய கிருபை அதைவிட நீதி அதிகமாய் பெருகிற்று. The grace of God seemed to be grown. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரணும். மோசே இருக்கிறப்போ 10 கட்டளை இல்லை, 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுனா ஒன்று மிஸ் ஆச்சுனா கூட மறுபடியும் எல்லாத்தையும் செய்யணும். பலிகளை கொடுத்தாங்க. எதா பலி? புறா, ஆடு, எதையோ கொடுத்தாங்க, கோழி, இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது? அது மேலே பாவம் சுமத்தப்பட்டு இவங்க விடுதலை ஆனாமன்னு பார்க்குறோம். அப்போ தான் என்ன பண்ணுறாரு? இந்த ஜனங்க தப்பு பண்ணிங்க, கோழி அறுப்பு எதையும் அறுத்து நமக்கு செய்கிற அந்த பலியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. என்னையே நான் ஒரு மகனாக உலகிற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அப்போ என்ன ஆகுதுன்னா, மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாய பிராமணத்தை எடுத்து போட்டு இவருடைய கிருபையால அது பெருகத்தக்கதாய் அவர் வந்தார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதும். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமாக இருப்பதினால் அந்த நியாய பிரமாணம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. அதே ரோமர் 6:14 படிக்க சொல்லுங்க. ಪಾಪವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ನಡೆಸುವುದು. ನೀವು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅಧೀನರಲ್ಲ, ಕೃಪೆಗೆ ಅಧಿಕಾರನಾಗಿದ್ದೀರಿ. 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்ன சொல்லிட்டாரு ஆண்டவரே? எப்பா, நீங்க பாவியான மனுஷனுங்கோ, மோச கிட்ட கொடுத்த நானு நியாய பிரமாணம் ஒன்னுலயே நீங்க யாரும் தீர்க்கதரிசியா இருந்தும் செய்யல, நியாயாசிரியா இருந்தும் செய்யல, அப்போ சொல்லாத அந்த நாட்கள்ல உத்தரவு சொல்றவங்களாக இருந்தும் சொல்ல. நீங்க என்னென்னவா இருந்தீங்களோ நான் கொடுத்ததெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்க. ஆனா நீங்க என்னுடைய வழியில இல்லைன்றாரு. அதனாலதான் சொல்றாரு, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படாதபடி நீங்க எதுக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள்? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வந்ததுனால பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் ஃபுல் ஸ்டாப்பா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுனால அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு அவரு கிரேஸை கொடுத்த
கொடுத்து அதை மாத்துறாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? பாவிகளா இருந்தோம், நமக்கு பாவத்தை அவர் மேல் சுமந்து கொண்டார். So we are freed from sin. ஆனா உலகம் என்ன சொல்றது? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. பாவத்தை அவர் சுமந்து விட்டார். ஆனா உலகத்துல பாவம் இருக்குது, அதுல செய்தோம் தெரியாமலோ. ஆனா நீ அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டால் பாவ மன்னிப்பு தானாக உனக்கு கிடைக்கும். அதாங்க நியாயப்பிரமாணம் விட்டத இயேசு கிறிஸ்து கிருபையினால அந்த பாவத்தை கூட மேல வராதபடி தடுத்தினார். உலகத்தில் இருக்கிற எவனும் அந்த மாதிரி செய்ய முடியுமா? ஒரு கொலை செய்தாக்கா கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றான்? 14 வருஷம் என்ன தூக்கு தண்டனை. ஆனா தேவநீதி என்னன்னா பாவியை செய்தது என்கிட்ட வந்துட்டு அவனை மதிச்சு நான் ஏற்றுக்கொண்டேன். அதுதான் அவருடைய வல்லமையான எண்ணமும் செய்தியும். ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய சாயலாய் படைத்தார். அவரை நம்மை அழைத்து விட்டால் நாம் அவரை குறித்து எப்படி சொல்ல முடியும் சாட்சியாக? அதனால்தான் அந்த வேசி எல்லாரும் பிடிச்சிட்டாங்க, அவளை மோச நியாயப்பிரமாணப்படி கல்லெறிஞ்சு சாவடிக்கணும். அப்பதான் இயேசு சொல்றாரு, அவளை கூட பார்க்கல, தரையில எழுதுறாரு. எவ்வளவு யாராவது இது கிரேக்கத்தில் எழுதுறாரு, நீங்க யாராவது தவறு செய்யலன்னா கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. ஆனா எல்லாம் பாவம் செய்ததுனால ஓடி போயிட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை தந்தேன், இனி பாவம் செய்யாதே. உடனே அந்த மரியம் முதல்ல நான் என்ன பண்ணா, இயேசு பின்னாலேயே தொற்று ஓடி கொண்டார். இன்னைக்கு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, இத்தனை வருஷம் நம்மளை வச்சிருக்கிறாரு. சோதனை, வேதனை, பிரச்சனை, போராட்டம், தடுமாற்றம், நஷ்டம், கஷ்டம் எல்லாம் வருது. ஆனா இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய தயவுடைய தேவன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதுவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நம்ம சிஸ்டர் நான் வந்தவன சொன்னேன். என்ன சொன்னேன்? சிஸ்டர் சிறுப்பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்காதீங்களோ திருவிழு கொடுக்காதீங்க. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அவங்களும் செய்ய வேண்டிய வேலை. ஒரு சில நேரத்தில் மறந்துடுறாங்க, நாமளும் மறந்துடுவோம். ஆனால் ஊழியக்காரர்களாக இருக்கிற நாமும் ஒருவரை ஒருவர் விருதாவாய் இருக்காதபடிக்கு கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய அப்போஸ்தலன், நான் பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் இல்லை. நம்மளால ஆண்டவர் முன்னால சிறுவைக்கும் அவருக்கு நம்மளுக்கு காசு கொடுத்தாதான் நாம பணக்காரங்க. அவர் கொடுக்குற காசுன்னா கிருபை, கிரேஸ். எல்லாத்திலையும் நம்ம உயர்த்துகிற தேவன். ஆகையால் தான் நாம் அவருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுவது தவறு இருந்தால் புத்தி சொல்ல வேண்டும். எனக்கு கூட ஒரு ஊழியக்காரன் நான் தவறு செய்தேன்னா நான் ஒத்துக்கணும். நான் பெரிய ஊழியக்காரன், நானே எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்ல போகக்கூடாது. மறுபடியும் பார்க்கலாம். 12:9 அதே அதிகாரம் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೂ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಹೀಗಿರಲಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಸಿಕೊಂಡಿರಬೇಕೆಂದು ನನಗುಂಟಾಗುವ ನಿರ್ಬಲ ಅವಸ್ಥೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಬಹು ಸಂತೋಷವಾಗಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುವೆನು. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனங்களை குறித்து கிறிஸ்துவின் வல்லமையில் என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்கிறார்.
அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் அக்கிரமக்காரங்கப்பா, கொலை செய்திருக்கீங்க, கொள்ளை அடிச்சிருக்கீங்க, இன்னொரு மனைவியை வச்சிருக்கிறீங்க, இல்லை 2 மனைவியோடு இருக்கிறீங்க, ஊரெல்லாம் சுத்துறீங்க, யூதாடுறீங்க, வீடை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, உங்க குடும்பத்தை பராமரிக்கிறது இல்லை, ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லி காசுக்காக வேலை செய்வீங்க, சிலருடைய பொருள்களை அபகரிக்கிறீங்க, போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, ஆபாச படங்களை பார்த்து ஊழியம் செய்யறீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறீங்க, இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் என்ன சொல்றாருன்னா, அக்கிரமங்களில் மனிதர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். முழுக்க ஞானஸ்தானம் தான் அர்த்தம். நான் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு கிடையாது. தினந்தோறும் நாமும் அந்த முழுக்க ஞானஸ்தானத்தின் அனுபவத்தில் நடக்க வேண்டும். அது ஒன்லி பேப்டைஸ் என்று சொல்லி நாம் சும்மா இருக்க முடியாது. பேப்டிசம் பெற்றாலும் தினந்தோறும் நமக்கு அந்த அசுத்தத்திலிருந்து வெளியே வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. அக்கிரமங்களில் மருத்துவமாக இருந்த நம்மை குறித்து கிறிஸ்து எப்படி உலகத்திற்கு மரித்து, பாவத்திற்கு மரித்து, சாத்தானை ஜெயித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததனால் என்னாவது அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தது. His salvation gave me a new life. எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. 4:16. ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ ಕೈಪಾಸನಾದ ಮುಂದೆ ಬರೋಣ. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தடையிலே சேர்க்கணும். முன்னெல்லாம் பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மோசே, ஒரு யோசேப்பு, இல்லை ஒரு யோசுவா, இப்படியாப்பட்டவங்க மூலியமாக தான் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அவங்க தான் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணாரு, அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த சிலுவைக்கு போனதுனால மூடப்பட்டிருந்த திரைசீலை 2ஆக கிழிந்தது. அப்படின்னா என்னன்னா, என்னை பிதாவாகிய தேவன் தடுத்து வைத்திருந்தார், இப்பொழுதோ உங்களை சந்திக்கக்கூடிய திறப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அந்த ஜஸ்டிபிகேஷன் என்கிற த்ரோன் ஆஃப் கிரேஸ், அதாவது கிருபாசன தண்டையிலே நீங்கள் வர உங்களுக்கு வழியை திறந்தார். இப்ப யாருடைய நீங்க போய் எனக்காக ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொல்லவே வேணாம், நீயே பேசணும், உங்களுக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டில் ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், இல்லை ஒரு ஈசாக்கு, இல்லை ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் போல இப்படியாக ஒருத்தரை நீங்க அண்டினாதான், நியாயாதிபதியோட அண்டினாதான் அவங்க பேசி ஆண்டவர் சொல்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நேராக அவருடைய பாதத்தண்டையில போனாலே அந்த கிருபாசனத்தின் அந்த ஆசனம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The throne of grace is kept for us. தைரியமான இடத்துல போய் நாம் கேட்க முடியும். ரோமன் கேத்தலிக்கெல்லாம் என்ன இருந்துச்சு இத்தனை வருஷமா? மாதா தான் நடுவில் பேசுவாங்க தானே சொல்றாங்க. இப்போ கூட இல்லைங்களா சிஸ்டர்? நம்மளாம் தான் இருந்தோம். ஆனால் போன மாசம் என்ன சொல்றாங்க தெரியுமா?
சொல்லுங்க. மாதாவை ஒத்துக்கிடுங்கப்பா, இயேசு கிறிஸ்து தான் வழின்னு சொல்லி உலகம் எங்கும் அவர் அறிவிச்சிட்டார். அவர் கூட இப்பதான் புத்தி ஆண்டவர் கொடுத்துறாரு. அதுவெல்லாம் பிசாசானவன் மாதா தான் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. மாதாவே ஆண்டவர் நினைக்கணும். ஏன்னா மாதா உலகத்துக்கு தாயா தேர்ந்தெடுத்தார், அவ்வளவுதான். அது மரியாதை உண்டு. ஆனா அவங்க அதுக்கு ஆண்டவருக்கு ஈக்குவல் கிடையாது. ஆண்டவரோட அவரை ஒப்பிடவே கூடாது. பாவம். அது இத்தனை வருஷம் ரோமன் கேத்தலிக் சபை செய்தது. இப்போதான் அவங்களுக்கு புத்தி வந்தது. ஆனா இன்னும் எப்படி உழைச்சுக்கிறாங்கன்னு தெரியாது. பல சாமியார்கள் பெண்டிகாஸ்டுக்கு புத்தி வந்துருது. அதனால அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கணும். ஆகையால்தான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடைய நாம் இரக்கத்தை பெறவுமே அவருடைய கிருபாசனத்தன்மையிலே தைரியமாய் சேர பெறுவோம். யாக்கோபு 4:6, ஜேம்ஸ் 4:6 ஏற்பாடு. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து பிடிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் பிடிக்காது? பெருமை உள்ள நான் தான். என்ன விட்டா யாரும் இல்லை. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா அந்த 100 தடவை குப்பைக்கு சமம். பாவம் டைலாக் பிக்சர் அடிச்சுவான். ஆனா ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தலைமுறை தலைமுறை வார்த்தை தான். அதனால்தான் ஜீவனுள்ள வார்த்தையாக பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வசனத்தை படித்தாலும் எந்த வசனத்தை கொண்டு பேசினாலும் அது நமக்கு பலன் அளிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தான் என்ன சொல்லுது அந்த வசனம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்ப பார்க்கலாம் உலகத்துல சக்கரவர்த்தி சினிமால, இன்னொரு இடத்துல நீதியின் உழைப்பாளி, இன்னொரு இடத்துல பெரிய தலைவன். மோடி சொல்லிக்கிறான் ஒரு உலகம் பூரா இந்தியில என்ன விட்டா இந்தியால யாரும் இல்லை, உலகத்தில் நான் தான் சமாதானம் கொண்டு வருவேன். அதெல்லாம் நடக்காது. அவருடைய கிருபை அவருடைய சமாதானம் இல்லைன்னா அவன் வாயை போட்ட மாதிரி ஆயிடும் ஒரு நாளில். அதனால இன்னைக்கு இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் நாளைக்கு ஆண்டவர் கையை வச்சாருன்னா அவங்க எந்த இடத்துல போய் எப்படி சாவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பெரிய ஹீரோன்னு மாதிரி 50 பேர் 100 பேர் ஒரு சபையில் ஆராதனை செய்து அடிச்சுட்டு போடுறாங்க, உடைச்சிட்டு போடுறாங்க. அதுக்கெல்லாம் அவர் பல குடும்பத்துக்கு சாபமா ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஜெபிக்கணும் அவங்களுக்காக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சின்ன 2 வசனங்கள் நம்ம சொல்லுவோம். 1 பேதுரு 3:7. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். லேடிஸ் எல்லாம் வீழ்பாடி தைரியமா எதுக்கு நிற்கிறது நம்ம தான். ஆனா இப்போ 2 பேர் 3 பேர் சூப்பர் ஹீரோயின்லாம் அது நம்புவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் அவர்களை நீங்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கனத்தையை கொடுங்கள். உதறி தள்ளிடாதீங்க. சும்மா ஒரு வார்த்தை பேசிட்டா டைவர்ஸ் அடிச்சு சாவடிக்கிறாங்க.
வைக்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க பசங்களுக்கு, வாலிப பசங்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றாங்க, மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். மூப்பர்னா சபையில அவங்க ஒரு அசிஸ்டண்டா இருப்பாங்க ஊழியக்காரர்களுக்கு. அவங்க உங்ககிட்ட ஆண்டவர் அவங்க அனுப்புவாரு, போதகர் அனுப்புவாரு, போப்பா அந்த வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணு, போப்பா அந்த பையனுக்கு புத்தி சொல்லு. அப்படி போறப்போ நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மை அடைந்து கொள்ளுங்கள். பி ஹம்பிள் டு ஈச் அதர். அப்போ தேவன் உங்களுக்கு கிருபை தருகிறார் இருப்பார். அப்படி இல்லைனாக்கா நீங்க மேட்டிமை பெருமை கொண்டவராக இருந்தால் எதிர்த்து நிற்கிறார். ஆனா பணிந்து போனாக்கா அவங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக 2 பேதுரு 3:18. இதுதான் நமக்கு நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. Grow in the faith of Lord Jesus Christ, and you are a blessed person, and the blessing will stand for now and ever. In Jesus' name, Amen. ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா Praise the Lord. Praise the Lord. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிலிப்பப்பா நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுத்தார். பாஸ்டர் பிலிப்பப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு தெளிவாக நமக்கு வார்த்தைகளை கொடுத்தார். நாமும் தினந்தோறும் அவருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் தாமே உங்களை இந்த நேரத்தில் தாழ்மையோடு அவர்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்குவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெறுங்கள் என்று கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் உங்களை ஆரம்பித்து அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் காணிக்கை பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என்
அல்லேலூயா. இப்பொழுது நாம் அவனுடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் அவனுடைய திருவிருந்தின் போஜனத்தில் நமக்கு பங்கு கொள்வார். பரிசுத்த தேவன் தன்னையே நமக்காக கொடுத்தார். அவரை குறித்து தான் அந்த ஜீவபலிக்கு நாம் நன்றி சொல்லவும், அவர் நமக்காக அழிக்கப்பட்ட பிற்கப்பட்ட தன்னுடைய சரீரமாக இந்த அப்பத்தையும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தமாகிய இந்த திராட்சை ரசத்தையும் நமக்கு இந்த பூமியில் அவர் ஒரு குறிப்பாக வைத்திருக்கிறார். இது சடங்காச்சாரம் அல்ல. அவருடைய சரீரத்தையும் அவருடைய சிந்தன இரத்தத்தையும் குறித்து அதை இந்த அப்பம் அவருடைய சரீரமாகவும் இந்த திராட்சை ரசம் அவருடைய இரத்தமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசித்து அவர் நம்மில் இந்த நாளிலே இதை நாம் ஒரு குடும்பமாக உட்கொள்ளும் பொழுது நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இன்னும் அவரோடு நாம் உறவில் கொள்ளவும், ஒரு புதிய பாதையை நாம் கண்டு கொள்ளவும், ஆத்துமாக்களை அவரிடத்திலே கொண்டு வரவும் நாம் இதை அவருக்கு நன்றியாக நம்மை ஒப்புவித்து இதை நாம் ஒரே குடும்பமாக நாம் இதை உண்போம். இப்பொழுது நாம் நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடு, நன்றி பலியிடு செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடி
நாம் கடைசியாக அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி 2 நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. பிதாவாகிய தேவனே, இந்த உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் நீரே ஆண்டவர். எங்கள் ரட்சிப்பிற்கான உடைய திட்டங்கள் எப்போதும் சிறந்தவை. நீரே எங்கள் வாழ்க்கையின் மாபெரும் நெசவாளி. ஒவ்வொரு இழையும் எங்கள் உள் உடல் அமைப்பில் மிக ஆழமாக இணைக்கப்பட்டு ஒரு தனித்தத்துவமான வடிவமைப்பை உருவாக்குகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் எங்கள் தாயின் கர்ப்பத்தில் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினீர் என்று வியந்து கூறினார். நாங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் விட ஒப்படைக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நீடித்திருக்கும் இந்த வேளையில் சபையாக நாங்கள் எங்களை சுற்றி அழிந்து போகும் எங்கள் சக மனிதர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் நற்செய்தியை பிரகடனம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, பேதுருவிடம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சுவிசேஷத்தின் வல்லமைக்கு எதிராக மேற்கொள்வதில்லை என்று சொன்னேன். நாங்கள் உம்மை தொடர்ந்து நம்பும் போது எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது உம்முடைய சபையை கட்டி எழுப்ப எங்களில் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக பயன்படுத்தும். இயேசுவின் அற்புதமான அழகானதுமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாஸ்டர் பிலிப்பப்பா அவர்கள் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு சரணத்தை பாடி நாம் ஆசீர்வாதத்தோடு போவோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை சொன்ன எனக்கு
ஆண்டு இந்த 25 போல் அல்லாமல் 26வது ஆண்டு எழுப்புதல் ஆண்டாய் மாறட்டும், ரட்சிப்பின் ஆண்டவாய் மாறட்டும். உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொள்கிற ஆண்டாக மாறட்டும். சுவிசேஷங்கள் எல்லா இடங்களிலும் சொல்லப்படத்தக்கதாய், தடைகள் எல்லாம் விலகு போகும்படியாய் உம்முடைய வல்லமை விளங்குவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை என்றென்றும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நமக்கு போதித்தபடி காட்டி நம்ம நடத்துகிற ஆவியானவரின் அந்யோன்யம் நம் குடும்பத்தினரோடும் நம் யாவரோடும் கிறிஸ்து வரும் வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர். God bless you all.